புதுசாக கல்யாணமான ஒரு கப்புள்ஸ் ஹனிமூனுக்காக கொடைக்கானலுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போது, நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஒரு ஷாக், ஒரு அமானுஷம். என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஒரு டிவோர்ஸ் ஆன அம்மா, ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கும் கொடைக்கானலுக்கும் அனுப்புகிறாங்க. அந்த ஹனிமூனுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் அவங்க பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, 3 நாள் நாங்கள் மேலே இருப்போம், மலைக்கு மேலே இருப்போம், நெட்வொர்க் வந்து இஷ்யூவாக தான் இருக்கும், நீ ஃபோன் பண்ணி ஒரு வேளை எங்களுக்கு எடுக்கலை அப்படின்னா நீ வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காத, நீ பெஸ்ட்டு நீ ஃபோனே பண்ணாத, டிஸ்டர்பும் பண்ணாத, 3 நாளுக்கு அப்புறமா நான் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம், உனக்கு அங்கேருந்து சாக்லேட்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கொடைக்கானலுக்கு போன அந்த 2 பேரும், அவங்களோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபஸ்ட்டு டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தூங்குறாங்க. 2வது நாள் நைட்டு இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு 12:30 மணிக்கு மேலே ஒரு சத்தம் கேட்டிருக்குது, யாரோ அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. இவங்களோட அந்த வீடு எப்படின்னா, அதாவது அவங்க எடுத்த அந்த ரெசார்ட் எப்படி அப்படின்னா, இந்த நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கூடாரம் மாதிரி ஒன்று போட்டு வெளியே அந்த கண்ணாடி டோர் மாதிரி இருக்கும், லைக் இக்லூ மாதிரி. இக்லூவில் வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஸ்க்ரீன்லாம் போடுற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குதுங்க. வெளியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க யாரோ, வெளியே அழுதுகிட்டு ஒரு உருவம் நிற்கிது. இவங்க எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க, ஒரு உருவம் அழுதுகிட்டே நிற்கிது. அங்கே யாரா அது இந்நேரத்தில் வந்து இங்கே வந்தது, ஏன்னா அங்கே வரமாட்டாங்க யாருமே, மோஸ்ட்லி அந்த டைமை தாண்டிட்டா அந்த ஓனர்ஸே வரமாட்டாங்க, வெளியே தான் பாதுகாப்புக்கு இருப்பாங்களே தவிர்த்து உள்ளே யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரியே இக்லூ பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கப்பலாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு உருவம் வெளியே நின்று அழுதுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு பார்த்துட்டு இவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க, டைமை பார்க்குறாங்க, மணி ஒரு 12:30 ஆகுது. என்னங்க எந்திரிங்க அப்படிங்கும்போது அவர் எந்திரிக்க மாட்டாரு. மறுபடியும் பார்க்குறாங்க, அந்த உருவம் இவங்களையே தான் பார்த்து அழுதுகிட்டு இருக்கு, இவங்கள பார்த்தே அழுதுகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அந்த சத்தம் இவங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்குது ஒரு மாதிரி. ஸோ இந்த பொண்ணு டக்குன்னு அவங்க ஹஸ்பண்டை அடித்த உடனே அவர் பதறி என்னாச்சிரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஏங்க அந்த இடத்துல யாரோ நின்று அழுதுகிட்டு இருந்தாங்கங்க அப்படின்னும். மா இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸு, அது நம்ம இருக்கிறது எத்தனை அடி ஆழத்தில் மேலே இருக்கும் தெரியுமா, அந்த இக்லூங்கிறதே எப்படி இருக்குன்னா அதை தாண்டி வெளியே பார்த்திங்கன்னா செம்ம ஆழமாக இருக்குமா, இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் மேபி எதனா இறந்துருப்பாங்க, அவங்களோட ஆவி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லியிருக்கிறாப்புல. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க இப்படிலாம் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க, வாங்க பேசாமல் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் சொல்கிறார், ஏய் சும்மா கலாய்ச்சேன் லூசு, என்ன சொன்னாலும் நம்பிடுவியா, சரி படுத்து தூங்கிடி பேசாமல் சொல்லிட்டு தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6:30லேருந்து 7க்குள்ளே அவங்க க்ரீன் டீ குடிச்சிக்கிட்டு அந்த பால்கனியில் அந்த வெளியே நின்று குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் அதே உருவம் நின்று அழுதுகிட்டு இருந்திருக்குங்க. இவங்க பார்க்குறாங்க, இவங்களுக்கு நீட்டாக தெரியுது அங்கனக்குள்ளே ஒரு உருவம் நின்று அழுகுது, தேம்பி அழுகுது, கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்குதுங்க அந்த உருவம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் இவங்க ஹஸ்பண்டை கத்தி கூப்பிட்றாங்க, என்னங்க இங்கே வாங்குங்க அப்படின்னோடனே அவரை பதறி அடித்து ஓடி வர்றாரு. என்னடி மறுபடியும் அந்த உருவமான்னு கேட்குறாரு. ஆமாங்க உண்மையிலே அங்கே நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அந்த உருவம் இல்லை. இவங்களுக்கு சந்தேகமாகி 3 நாள் வெக்கேஷன் முடியுது, அன்னைக்கோட நைட்டு கிளம்புறாங்க. அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சர்வீஸ் பாயின்னு ஒருத்தர் இருப்பார் எல்லா இடத்துலையுமே, நமக்கு டீ வேணுனாலோ இல்லை எதனா வேணுனாலும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உண்டான அமௌண்ட்டை கொடுத்துடணும். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா
இந்த ஏரியாவில் எதனா அமானுஷ்யமாக எதனா நடக்குமா? லைக் நேற்று நைட்டு வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அழுதுகிட்டு நின்றுருக்கணுன்னே அந்த பையன் ஒரு மாதிரி முழிச்சிருக்கான். திருன்னு முழிச்சுக்கிட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லையேங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரும் சொல்லலை, நான் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை மாதிரி, இந்த மாதிரிலாம் ஒரு கருப்பு உருவம் வந்துச்சு, அங்கே நிற்கிது அழுகுது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. சும்மா எதனா கட்டுக்கதையாக சொல்லிட்டு போவாங்க, பயமுறுத்துறக்காண்டி சொல்லுவாங்க. சர்வீஸ் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி எதனா ஒரு புறணியை கிளப்பி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, நீ தான் பேயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, வா பேசாம வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இந்த பொண்ணோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அது எப்படி அது பொய்யாகும்? நான் பார்த்தேனே, ஒரு உருவம் நின்று அழுதுட்டு இருந்தது நான் பார்த்தேன், அதுவும் என்னை பார்த்து ஏன் அழுகணும்? ஏன் என் ஹஸ்பண்டோட கண்ணுக்கு அது தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும்? அதே மாதிரி இந்த பையன் வந்து ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறத பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது. இவர் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாரு, ஏன் அவன் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்லேயே மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்துட்டுருக்க வேலையில் அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. என்னடா இது, நம்ம சும்மா தான் சொன்னோம் ஃபோன் பண்ணாதான்னு சொல்லிட்டு 3 நாள் அவங்க ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் போய்கிட்டே இருக்க, அவங்க எடுக்கலை. ஏன்னா நைட்டு ஒரு அன்டைம் ஆயிடுதுங்க. இவங்க மலையிலேருந்து இறங்கி ஒரு திருச்சி தாண்டி வந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. சென்னையில் அடையாறு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறாங்க. ஸோ வர வழியில் வந்து இவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கும்போது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்றாங்க, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா, என் அறிவு இருக்குதா உனக்கு? நைட்டு 1:30 மணி 2 மணி ஆக போகுது, இந்நேரத்தில் ஃபோன் போட்டால் அவங்க எப்படி முழிச்சிருப்பாங்க? எப்படி இன்னொரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆயிரும், போய் நேர்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ண சொல்லிடுறாரு. இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது விடிய காலையில் ஒரு 6:30 மணி ஆகுதுங்க. இவங்க அந்த அடையாறு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கீழே வந்து அந்த அண்ணாச்சி கடையில் வந்து மளிகை பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. 2-3 பசங்க வேலை பார்க்குற பசங்களாம் அரிசி மூட்டை இதெல்லாம் எடுத்து தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு கீழே தான் அந்த குடோனும் இருக்கும். அவங்களோட அந்த வெளியே இருக்கிற மளிகை கடையோட குடோன் வந்து இவங்க அம்மா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து குடோன் இருக்குது. வீடுகளில் ஒன்று தான் பிடிச்சி குடோன் மாதிரி வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பசங்களில் ஒருத்தன், இந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. காலையிலையும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்கு கிட்ட நெருங்கும் போதே ஒரு 6 மணிக்கிட்ட, அதாவது இங்கே வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா எடுக்கவே இல்லை. எப்பயுமே அவங்க அம்மா வந்து காலைல ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு சாமி கும்பிட்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ இவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது, ஏன் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. கீழே வரும்போது அந்த பையன் ஒருத்தன் சொல்கிறாங்க, அக்கா மேலே அம்மா வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு எலி ஏதோ செத்து போச்சான் பக்கத்தில், அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து வேலை பிஸியில் மறந்துட்டேன், அண்ணாச்சி கூப்பிட்டு திட்டினாருன்னு சொல்லிட்டு நான் வேலை விஷயமாக வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன், இன்றைக்கி காலையில் தான் நான் வந்திருக்கிறேன். அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் அப்புறமா வந்து அந்த எலியை எடுத்து போட்டுறேன்னு சொல்லுங்கள், ஒரு 1/2 ஹவரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்திருக்கு. ஓகே, அப்போ அம்மா வந்து நல்லா தான் இருக்கிறா, நைட்டு கூட பேசியிருக்கிறா இல்லையா, இவ ஏன் ஃபோன் போட்டால் எடுக்கலை, அவ்வளோ திமிராயிடுச்சு அவளுக்கு. ஏன்னா இவங்க தானே சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, மேலேருந்து வரும்போது நீ எனக்கு 3 நாள் கால் பண்ணக்கூடாது, கால் பண்ணனா காண்டாயிருவேன்னு சொல்லிட்டு சத்தியம் வேறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவன்னா அவ்வளோ பெரிய ஆளாக சத்தியத்தை அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கடுப்பில் வேகமாக போயிருக்கிறாங்க. மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வெளியே லைட் எரியுது, வெளியே வெடிபல்பும் எரியுது, உள்ளேயும் வந்து லைட் எரியுது, ஹால்லையும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த கண்ணாடியில் தெரியுது. கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, திறக்கவே இல்லைங்க. அந்த எலிசத்த ஸ்மெல் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. வந்த உடனேயும் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ ஹெவியாக ஸ்மெல்லு வருது, அதனால தான் அம்மா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம இருந்தால் நம்ம கூட எடுத்து போட்டிருக்கலாம், பாவம்லாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை அவங்க அம்மா. இவங்க 2 பேருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே டவுட் ஆயிடுது, ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுகிற டோனில் என்னன்னு பாருங்கள் அப்படின்னே அந்த கீழே சவுண்டு கொடுக்குறாரு. கீழே சவுண்டு கொடுத்தா அந்த பசங்களில் 3 பேர் ஓடி வரானுங்க. ஓடி வந்து இவங்க அந்த கதவை போட்டு உடைக்கிறாங்க. கதவை போட்டு உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்து 3 நாள் ஆகுது. அவங்களோட உடம்பு இறந்து போய் அந்த பெட்லேயே இறந்து 3 நாளாகி அழுகி ஸ்மெல்லு வந்துருக்குதுங்க வெளியே. அது எலி செத்த ஸ்மெல்லு கிடையாது, அவங்க அம்மா இறந்த அந்த பிரேதத்தோட ஸ்மெல்லு, இறந்தவங்களோட உடம்புலேருந்து வர வாடை. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இன்னொரு பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, கீழே அவங்க அம்மா கூட எலி செத்து இருக்குப்பா எடுத்து போடுப்பா ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பையன் பார்த்த மணிக்கே இருக்கிறான். அவங்க அம்மாவை பார்த்த மணிக்கே இருந்துட்டு, இது எப்படிங்க
அவங்க இறந்து 3 நாள் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது, பால் பாக்கெட்டு வெளியே வந்து போட்டால் உடனே எடுத்துருவாங்க அன்னைக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட பால் பாக்கெட்டு அப்படியே வெளியவே கெட்டு போய் தடைஞ்சு கிடக்கு. ஸோ அவங்க அம்மா இறந்து 3 நாளாக இது அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கதை கேட்ட உடனேயும் அந்த பையன் வந்து மயக்கம் அடித்து விழுந்துடுறாங்க, கீழே மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அப்போது அந்த பையன் யார்கிட்ட பேசினான் நைட்டு? அந்த பையன்கிட்ட யார் பேசினா? கூட இருந்த ஒரு பையன் சொல்கிறான், நானும் தான் நைட் அவன் கூட இருந்தேன், மூடையை தூக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம், அவன் நின்று யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தான், அதை நான் பார்த்தேன். சரிடா, யார் கூட பேசுகிறாங்கன்னு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஸ்லாப்புங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும், அந்த வீடை தான் எடுத்து தான் அவங்க குடோனாக வச்சுருக்கிறாங்க. இவன் மட்டும்தான் தெரியிறான். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா, இங்கே நின்று நான் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த இடம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, இங்கனக்குள்ளே யாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்துருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் யார்கிட்ட பேசணும்? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி யாருமே கிடையாது. அவன் பேசின அன்னைக்கு அவங்க அம்மாவோட ஆத்மா அந்த பையன்கிட்ட வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பையனுக்கு அடுத்த நாள்லேருந்து ஹெவி ஃபீவரு. அந்த பையன் அடுத்து வரவே இல்லையாங்க அந்த கடைக்கு, அந்த கடை பக்கமே வரலையாம். அதை விடுங்க, அந்த பையனை விடுங்க. இப்போது இந்த பொண்ணும் இந்த அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, மெடிக்கல், அதாவது இந்த பிஃபார்ம் படிச்சுட்டு வெளியே கம்பெனிலலாம் நைட் ஷிஃப்ட்டு அப்புறம் மார்னிங் ஷிஃப்ட்டுன்னு மாறி மாறி போகிறவங்களாம். அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிறவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குதுங்க. பழைய ஆன்டிக் பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பிரிட்டிஷ் காலத்து இது, அப்புறம் காந்தி தாத்தா பயன்படுத்தின பென்னு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கிற, அதாவது எடுத்து வைக்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அதெல்லாம் இஷ்டமாக. அது மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆன்டிக் பீஸ் தான் பிரிட்டிஷ் காலத்து ஒரு வால் கிளாக். அது எப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துலலாம், அந்த 1 மணி ஆயிடுச்சுன்னா டங்குன்னு 1 மணி அடிக்கும், 12 மணி ஆயிடுச்சுன்னா 12 பில் அடிக்கும். அதில் அந்த மாதிரியான ஒரு வால் கிளாக்கு. இந்த பொண்ணு நைட்டு தனியாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அம்மாவோட பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது டிங் ஒரு 3 பில் அடித்த உடனே எந்திரிச்ச உடனேயும் டக்குன்னு பார்த்தா ரூமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அந்த பெல் அடித்து முடித்தோடனே அமைதியாக இருக்குது. இவங்களுக்கு தாகம் எடுக்குது. பக்கத்துலேயே வாட்டர் கேன் இருக்குது. எடுத்து குடிச்சிட்டு கீழே வைக்கும்போது ஒரு சத்தங்க வெளியே. இவங்க வந்து இவங்களோட பெட்ரூம் டோரை வந்து மூடலைங்க, மூடாமல் தான் படுத்துருந்துருக்குறாங்க. ஏசியும் கிடையாது எங்கள் வீட்டில். ஸோ வெளியே ஒரு சேர் ஒன்று இருக்குங்க, அதுவுமே அந்த ஆன்டிக் பீஸ் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வயசானவங்களாம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த சேரு தனியாக ஆடிக்கிட்டு இருந்துருக்குங்க. ஒருவேளை ஃபேனு மேலே ஆன் ஆகிருக்குமோ, நம்ம ஆஃப் பண்ணாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து படுத்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வாட்டர் கேனை வச்சுட்டு வேமா வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. ஃபேனு மேலே ஆஃப் ஆகி தான் இருக்குது. கீழே பார்த்தா சேர் ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நேராக அவங்க வாழை பார்த்தா இவங்க அம்மாவோட ஃபோட்டோ. அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில்? ஸோ இந்த பொண்ணுக்கு ஒரு உணர்வு என்ன சொல்லுதுன்னா, அவங்க அம்மா தான் வந்திருக்கிறாங்க, அவங்க அம்மா தான் அங்கே இருக்கிறாங்க. யாராக இருந்தாலுமே உணர்ந்திருப்பாங்க. இது ஒரு சிம்பிள் விஷயந்தான் இல்லையா? ஸோ இந்த பொண்ணு ஒரு பாசமாக அழுக வந்துடுது. இந்த பொண்ணுக்கு அழுதுகிட்டே அவங்க அம்மா பேரை சொல்லி, ஏண்டி என்னை விட்டு போனேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மான்னு சொன்ன உடனே அந்த ஆடிக்கிட்டு இருந்த சேரு நின்ன உடனே மறுபடியும் இவங்க பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுருக்குறாங்க. அம்மான்னு 2வது தடவை சொன்ன உடனேயுமே ஒரு பீங்கான் டம்ளருங்க, ஒரு ஆன்டிக் பீஸ் கப்பன் சாசர் வந்து அங்கே ஹாலில் இருந்துருக்குதுங்க, டைனிங் டேபிள் மேலே இருந்தது. பறந்து வந்து உடஞ்சி, அது அங்கேருந்து யாரோ தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தள்ளி விட்டு கீழே உடஞ்சி அதோட ஒரு பீங்கான் துண்டு வந்து உங்கள் காலில் கீறி இருக்குங்க. லைட்டாக பிளட்டு வந்துருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. என்னடா அது, அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் நம்மளை, அம்மா என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த நேரத்தில்.
இவங்க அம்மான்னு சொல்ல சொல்ல அவங்க அந்த ஹாலை ஒட்டியே தாங்க கிச்சன் உள்ள இருக்க பாத்திரத்தெல்லாம் டம்மு 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 டம்முன்னு கீழே விழுந்து சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. இந்த பொண்ணு ஒரு செகண்ட் பயந்து போய் வேகமாக ஓடி போய் அவங்க பெட்ரூமில் டோரை மூடிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. வெளியே பார்த்தா டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சேர் ஆடுற சவுண்டு கேட்குது. இவங்க உள்ளே இருந்தே கத்துறாங்க, ஏம்மா இப்படி பண்ணுற, நான் என் மேலே எதுனா கோபம் வந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருமா. அவங்க அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல யாரும் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் அட்டாக் வந்திருக்குது, இது செகண்ட் அட்டாக்கு இறந்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் யாராச்சும் இருந்திருக்கலாம், இல்லை இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு கில்ட்டி இவங்களுக்குள்ளே ஏன்டா விட்டுட்டு போனோங்கிற கில்ட்டியும் இப்போ அங்கே அந்த சம்பவத்தில் நடக்கிற இடத்துல இருக்க அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்குது. இப்போது அந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஷவுட் பண்ணி கத்த ஆரம்பித்த உடனேயும் வெளியே அந்த சத்தம் எல்லாமே நின்றுக்குதுங்க. சத்தம் எல்லாம் நின்ன உடனேயும் இந்த பொண்ணு மெதுவாக அந்த டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ணுறக்காண்டி போயிருக்கிறாங்க. அந்த டோர் வந்து எப்படின்னா இப்படி திருக்கிற மாதிரி ஒரு டோர் இருக்குங்க, அதில் பட்டன் மாதிரி நடுவில் இருக்கும். வெளியே இருந்து ஒரு ஆள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டக 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 டக்குன்னு ஆடி இருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு வாரி போட்டு பின்னாடி வந்திருக்குது. பின்னாடி வந்து அவங்க அம்மா இருக்கிற பெட்டில், அவங்க அம்மா இறந்த அதே பெட்டில் தான் இந்த பொண்ணும் படுத்துருக்குறாங்க. இப்போ அங்கே தான் மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து பயந்துக்கிட்டே பின்னாடி போய் அந்த கதவையே பார்த்த மாதிரியே இப்படியே பின்னாடியே போயிருக்கிறாங்க. பின்னாடி போனவங்க இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே முன்னாடி தான் டோர் இருக்குது. அவங்களோட பெட்டே ஒரு சிங்கிள் காட்டு தான், சிங்கிள் காட்டுக்கு நேராக டோர் இருக்குது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பீரோலுங்க, இந்த கண்ணாடி வச்ச பீரோல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த பீரோலில் கண்ணாடியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க அந்த பொண்ணு சைடு கண்ணில். ஸோ டக்குன்னு இவங்க இப்படி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க வந்து செவத்தில் சாஞ்சி இல்லைங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம், அந்த கருப்பு உருவத்து மேலே தான் இவங்க சாஞ்சி இருந்துருக்குறாங்க. அந்த கண்ணாடியில் பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பதறிடுச்சுங்க. ஒரு கருப்பு உருவத்தை பின்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே எந்திரிச்சு வேமா ஓடி குடுக்குடுன்னு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனா அந்த சேர் ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு கருப்பு உருவம். அது இவங்க அம்மாவே கிடையாதுங்க, அது ஒரு ஆம்பளை உருவம். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்காக இருக்கும்பாங்க இல்லையா, ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட உருவமே கிடையாதான், ஒரு ஆம்பளை வந்து உட்காந்துருக்குறான் அந்த இதில். இந்த பொண்ணுக்கு பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு இந்த டைனிங் டேபிளில் தான் வந்து இந்த பொண்ணோட ஃபோன் இருந்திருக்குதுங்க. அந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருந்திருக்கு. ஃபோனு சார்ஜரை பிடுங்கிக்கிட்டு இங்கிட்டு ஓடி வர நேரத்தில் அந்த கருப்பு உருவம் அங்கே உட்காந்துருக்குது. இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, ஆடிக்கிட்டு தான் இருக்குதான். எடுத்துகிட்டு இந்த பொண்ணு ரூம்குள்ளே ஓடி வந்து கதவை மறுபடியும் மூடிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்குது. உள்ளேயே அந்த ஒரு உருவம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஆனால் இப்போ பார்த்தா உள்ளே இல்லை, ஆனால் வெளியே இருக்க உருவம் அங்கேயே தான் இருக்குது. அந்த பீரோவில் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே அவங்க அம்மா வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பக்தியானவங்க, அவங்க அந்த சாமி விஷயத்துலலாம் வந்துட்டு ஒரு ரொம்ப அடிக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே வந்து இந்த ருத்ராட்சை அப்புறம் திருநீர் இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்களாம். சொல்லப்போனால் அந்த கபோர்டு அந்த பீரோலே கிடையாதுங்க, அதை ஓப்பன் பண்ணால் அது ஒரு சாமி ரூம், மினி சாமி ரூம் மாதிரி பாதி ரேக்க அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்த அந்த ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க திருநீரை அடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அதே பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டமான அந்த மந்திரத்தை வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த மந்திரத்தை சொல்ல 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 வெளியே வந்துட்டு ஒவ்வொரு பாத்திரமாக விழுகுதாங்க. கீழே பாத்திரம் விழுகுது. அந்த வெளியே இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருன்னா திறந்து டொம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படிங்க சவுண்டு வரும், அந்த மாதிரி சவுண்டு வந்துருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு உசுரே இல்லைங்க கையில், ஏதோ இருக்குடா அந்த வீட்டில், அம்மாவை அதுதான்டா கொண்டிருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வராங்க. டக்குன்னு இதாகி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து என்னங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரே தப்பாக நடக்குதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அவர் கிண்டல் பண்ணுறாரு, இன்னும் நீ அந்த கொடைக்கானலில் அந்த நடந்த சம்பவத்துலேருந்தே வெளியே வரலையா, காமெடி பண்ணாமல் தூங்குடி, நான் வந்துடுவேன் காலையில் வந்துடுவேன்னொன்னே இவங்க என்றைக்குமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதாவது இந்த கல்யாணமாகி இந்த 3 நாள் அவங்க போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாலேருந்தே கொஞ்சம் நிச்சயதார்த்தத்துலேருந்தே அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வரைக்கும் மரியாதையாக கூப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு, டே நாயே நான் சொல்கிறது ஒன்று புரியலையாடா,
ஒழுங்குமுறையா வீட்டுக்கு வாடா பண்ணி அப்படின்னு சொல்லி ஏதோ அசிங்கமாக திட்டிருக்கிறாங்க. என்கிட்ட சொன்னது அது. சொன்ன உடனேயும் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாருங்க. இருமா ஏமா என்னமாச்சு? ஏன்னா என்றைக்குமே பேசாத ஒய்ஃபு, இவருக்கு அந்த சத்தமும் கேட்குது, டம்மன்னு அந்த சத்தமும் கேட்டிருக்குது. யாரோ பெருமூச்சு விடுற சத்தம்லாம் கேட்டிருக்கு அவருக்கு, இவங்களுக்கு பக்கத்தில் இந்த ஃபோனில். இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ உட்காந்து பெருமூச்சு விடுறாங்க. அந்த சத்தமும் இவங்களுக்கும் கேட்டிருக்கு. பதட்டத்தில் இவங்க ஹஸ்பண்ட்ட பேசுகிறனால இவங்களுக்கு கேட்கல, அவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து அவர் கிளம்பி நான் வந்துடுறேமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுங்க இவங்க வீட்டுக்கு. இப்போ இந்த பொண்ணு தனியாக இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அந்த சத்தத்தோட சத்தமாக இவங்க வந்து அந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சத்தம் எல்லாமே அடங்கிருச்சுங்க. அடங்கின உடனேயும் இந்த பொண்ணு பார்க்குறாங்க, எல்லா பக்கமும் சத்தம் எல்லாமே நின்றுச்சு. எங்கேயும் பெருமூச்சியோ எந்த சத்தமும் எதுவுமே இல்லை. சேர் ஆடுற சத்தமும் நின்றுச்சு. ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி கேனில் தண்ணியை குடிச்சிட்டு வச்சுட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. சவுண்டுங்க, அந்த பிரிட்டிஷ் வால் கிளாக்கு மணி 1 மணி ஆகுது, அடிக்குது டிங்குன்னு. இப்போ மறுபடியும் இந்த பொண்ணுக்கு பயம் ஆரம்பிக்குது. சத்தம் எதுவும் இல்லைனாலும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. பேசாமல் எந்திரிச்சு வெளியே மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாமா, கீழே ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரில, டக்குன்னு அந்த டோரில் கையை வச்சு வேகமாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுற அந்த செகண்டில் மெயின் டோரில் வந்து டம்மு 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 டம்முன்னு சத்தம். ஸோ இந்த பொண்ணு உணர்றாங்க, வெளியே யாரோ வந்து கதவை தட்டுறாங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு மெயின் டோரில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லைங்க. திரும்பி பார்த்தா அந்த கருப்பு உருவம் அதே சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்கள எதுவுமே பண்ணலை. அது ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? எனக்கு புல்லரிக்குதுங்க. இப்போ கூட தனியாக அந்த பொண்ணு ஒரு உருவம் ஆடிக்கிட்டு இருக்கு அவங்க முன்னாடி உட்காந்து. ஸோ அதை பார்த்த உடனேமே இந்த பொண்ணு ஒரே மனசாக வெளியே ஓடிடலான்டான்ட்டு வெளியே ஓட போகிறாங்க. அந்த கதவு மூடி இருக்குது. காற்றுல மூடுற நேரத்தில் ஒரு கை வந்து பிடிச்சிருக்குதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டார் வீட்டுக்கு. வந்தோடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் இல்லை. அவர் வந்து என்னடி ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பீங்கான அந்த கப்பன் சாஸ்திரம் கீழே விழுந்து உடஞ்சி இவங்க காலில் ரத்தம், எல்லா பாத்திரங்களும் கீழே விழுந்து கிடக்கு. அந்த சேர் வந்து உட்காந்து எந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இவரால் நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. ஏன்னா இவங்க ஆலோசனேஷனில் எதனா பண்ணியிருப்பாங்களா? அப்போ அந்த பெருமூச்சு சத்தம் கேட்டது, பாத்திரம் விழுகிற சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்போ இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரு உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க என்னாச்சுன்ட்டு. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. முடியெல்லாம் களைச்சி போட்டு ஒரு மாதிரி அரண்டு போயிருப்பாங்கம்பாங்களா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சுற்றி முற்றி பார்த்துட்டு உட்கார்றாரு. உட்காந்து ரிலாக்ஸாக தண்ணியை குடிக்கிறாரு. பாடா அந்த வீட்டை விட்டு போயிடலான்டான்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எப்படியாவது இந்த அஸ்தியை போய் கரைச்சிடணும். இந்த கடைக்காரனாச்சு சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் கரைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இதை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். முதல் வேலையாக சீக்கிரமாக நான் ஆஃபீஸில் வந்து லீவ் கேட்டு கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுறேன். லீவ் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிற? எங்கே இருக்குது? இதோ அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சேர் ஆடிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு டேபிளுங்க. அந்த டேபிள்குள்ளே தான் அஸ்தியை வச்சுருந்துருக்கிறாரு. போய் எடுத்தே காட்டுறாரு, இதோ இங்கே தான் இருக்குது அஸ்தி அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு புரியுது, அப்போ அஸ்தி இங்கே தான் இருக்குது. அதுதான் இவ்வளோ தூரம் இந்த பொண்ணை வந்து ஆட்டி படைச்சிருக்கு இந்த வீட்டில். என்னங்க சொல்கிறீங்க? அஸ்தியை உள்ளே வச்சுருக்கீங்க? இதே எங்கே முன்னாடியே சொல்லலை? நீங்கள் முதல்ல ஆஃபீஸில் லீவ் கேட்டுவாங்க. இருங்க, அம்மாவோட அஸ்தியை தான் அன்னைக்கு எரிச்சதுக்கு அடுத்த நாளே கரைச்சாச்சுங்க. போய் எடுத்துகிட்டு வந்து. இது யார் அஸ்தி? இது உங்கள் அம்மா அஸ்தி இல்லைம்மா, உங்கள் அப்பா அஸ்தி. உங்கள் அப்பா இறந்துட்டாரு. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலான்ட்டு தான் இருந்தேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. நம்ம இங்கேருந்து ஹனிமூனுக்கு அனுப்புனதுக்கப்புறமா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஹனிமூனுக்கு போன அடுத்த ஒரு மணி நேரத்துலையே உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு நியூஸ் வந்துருக்குது. அங்கே போனால் அவங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்ககிட்ட தான் கொடுத்து இதை வந்து காசியில் இல்லை ராமேஸ்வரத்தில் வந்து கரைக்க சொல்லி கொடுத்துருக்குறாரு.
நீங்கள் இதை கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்க அம்மா கிட்ட. அதை வாங்கிட்டு வந்து இவங்க வரும்போது தான் கீழே கடைக்கார அண்ணாச்சி பார்த்துருக்குறாரு. என்னம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வீட்டுக்காரரோட அஸ்திங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வச்சுக்காதீங்கம்மா, நீங்கள் தனியாக வேறு இருக்கீங்க, வேகமாக கரைச்சிருங்க, மகளுக்கு வேணால் ஃபோன் போடவா அப்படின்னு. இல்லை இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன், அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கே பதறிடுச்சுங்க. என்ன மாதிரியான ட்விஸ்ட்டுங்க அது? அவங்க அம்மாவோட ஆவி தான் அங்கே இருக்குது, அவங்க அம்மாவோட அஸ்தின்னு தான் நானுமே நினச்சேன். ஆனால் அவங்க டைப் பண்ணி அனுப்ப நான் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன், அடுத்து என்னங்கன்னு. ஸோ அந்த பொண்ணு வந்து நீ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஒன்று நீங்கள் வாங்க இல்லை நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு கிளம்ப ஆரம்பித்த உடனேயும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி அந்த அண்ணாச்சி மூலமாக ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி அந்த அண்ணாச்சி கேட்டிருக்காரு, இன்னுமாப்பா அந்த அஸ்தியை கிடைக்கல. அதனால எனக்கு ஏகப்பட்ட இதை நானே உணர்ந்தேன்ப்பா. ஏன்னா அண்ணாச்சி வந்து இந்த பசங்களாம் வேலை செய்கிறானுங்க இல்லையா, அந்த பசங்களாம் போனதுக்கப்புறம் அண்ணாச்சி போய் ஒரு தடவை எல்லாம் சரக்கும் கரெக்டாக இருக்கா, காலையில் என்ன தேவைங்கிறத ஒரு கணக்கெடுப்பு போட்டுட்டு தான் அந்த குடோனை மூடிட்டு போவாராம். அந்த குடோனை மூடிட்டு அவர் போகும்போதே அங்கனக்குள்ளே ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாரு. ஏதோ யாரோ ஒரு ஆம்பளை நிற்கிற மாதிரி. அவருக்கே தெரியும் மேலே வந்துட்டு இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு. ஸோ அன்றைக்கே அவர் உணர்ந்துருக்கிறாரு இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை கம்பல் பண்ணி அவங்க அப்பாவோட அஸ்தியை போய் கரைச்சிட்டு வந்துட்டாங்க. கரைச்சிட்டு வந்த ஒரு அடுத்த பிண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிண்டமாக அந்த சம்திங் அந்த ஒரு முறைக்கு சொல்லுவாங்க. அது கொடுக்குற வரைக்குமே இவங்களுக்கு சின்ன சின்ன எஃபெக்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்கு. யாரோ இவங்களை பின்தொடர்ற மாதிரியே இருந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அது ஃபீல் ஆகிருக்குது. ஸோ அந்த அம்மாவாசை ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையும் இருக்குதுங்க. இது வந்து எனக்கு கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக இதில் ஒரு 3 டவுட் இருக்குதுங்க. அவங்க அம்மா வந்து அப்பாவோட அஸ்தியை எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு தான் இறந்துருக்குறாங்க. ஒருவேளை அவங்க அப்பாவோட ஆவி தான் அவங்க அம்மாவை கொன்றிருக்குமா? ஒருவேளை கொன்றிருந்தா இந்த கதையை நீங்கள் உள்ளே கேட்டுட்ருக்கும்போது வெளியே ஒரு உருவம் இருந்துச்சு, அதே மாதிரி பெட்டில் பின்னாடி ஒரு உருவம் இருந்துச்சு, ரெண்டுமே வேறு வேறு உருவம். அப்போது அந்த பின்னாடி இருந்த உருவம் யார்? அவங்க அம்மாவா? அவங்க அம்மா அஸ்தியை தான் கரைச்சிட்டாங்களே, அப்புறம் ஏன் அவங்க ஆவியாக வரணும்? ஒருவேளை அவங்க அப்பா மகளையும் கொன்றுவாருங்கிற பயமா? எதனால் இவ்வளோ? அப்படி பார்த்தா அந்த 2ஆம் தரம் அவங்க அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி இந்த அஸ்தியை வந்து என்னோடய ஒய்ஃப் கிட்ட தான் கொடுக்கணும் ஏன் சொல்லணும்? பல சிக்கலாக இருக்குதுங்க எனக்கு இதில். அதுக்கெலாம் எதனா விட தெரிஞ்சால் காரணம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அவங்க அப்பா நீ மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்படுற, நீ என் கூடயே வந்துடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க, என் கூடயே வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஆத்மாவே கொன்றுச்சா? இல்லை தூக்கத்தில் இருக்கும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களா? இன்னொரு டவுட் என்னென்னா, ஒருவேளை அந்த கொடைக்கானல் ரெசார்ட்டில் அவங்க அந்த இக்லூவில் இருக்கும்போது வெளியே ஒரு கருப்பு உருவம் அழுதுச்சு இல்லையா, அது இவங்க அம்மாவாக இருக்கலாமோ? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.